தேவ நாம மகிமைப்படுவதாக. எடுத்தவர்கள் வாசியுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். அல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் மக்கள் கடினமாய் உழைத்த நாட்கள் உண்டு. எகிப்து தேசத்திலே இவர்கள் அடிமைகளாக செங்கல் சூளைகளிலே இவர்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் வேதனையோடு வேலை செய்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் அவர்களோடு கூட வாக்கு பண்ணி அவர்களை அங்கிருந்து அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமான கானான் தேசத்துல நிம்மதியாய் வாழ வைத்தார். அல்லேலூயா. இங்கே 2 இளைப்பாறுதலை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று பூமியிலே நாம் அடைகிற இளைப்பாறுதல். 2 பரலோக ராஜ்யத்திலே நாம் அடைகிற இளைப்பாறுதல். இங்கே குறிப்பாக எந்த இளைப்பாறுதலை குறித்து சொல்லுகிறார் என்றால், பரலோக ராஜ்யத்துல நாம் இளைப்பாறுதலை அடையும்படியாக அதற்குள்ளே பிரவேசிக்க நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். 8ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்பட்டு இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகள் முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். அப்ப யோசுவா சொன்ன இளைப்பாறுதல் வெறும் கானான் தேசத்தை அடைந்து சுகபோகமாக சந்தோஷமாக சமாதானமாக வாழ்கிற ஒரு இளைப்பாறுதலை குறித்து சொல்லவில்லை. அவர் இன்னொரு இளைப்பாறுதலை குறித்து சொல்லுகிறார். அது எந்த இளைப்பாறுதல் என்றால் பரலோக ராஜ்யம் என்கின்ற இளைப்பாறுதல். ஆமென். 10ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆக எந்த நேரத்திலே நம்முடைய கிரியைகளை எல்லாம் செய்து ஓய்ந்திருப்போம் என்றால் நாம தேவ சமூகத்தை அடையும் பொழுதுதான். அல்லேலூயா. சில பேர் மரித்து போயிட்டாங்கன்னா என்ன போடுறாங்க? RIP அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட் இன் பீஸ். சமாதானத்திற்குள்ளாக அவங்க பிரவேசிக்கிறார்கள். சமாதானத்துக்குள்ளாக இளைப்பாறுதலுக்குள்ளாக அவங்க கடந்து போறாங்க. அதிலே நீங்களும் நானும் பிரவேசிக்கும்படி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அழைக்கும் போதே எப்படி அழைத்தார்? மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28, 29, 30. 28 முதலாவது வாசியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அழைக்கும் போதே எப்படி அழைக்கிறார்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன தரப்போறேன்? இளைப்பாறுதல். பாருங்க, இங்கிருந்த ஒவ்வொருவரும் பலவிதமான பிரச்சனையோடு தான் ஆண்டவரை தேடி வந்தோம், அல்லது ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தந்து ஒரு இளைப்பாறுதலை தந்தார். குறிப்பாக வியாதியோடு, பிசாசின் பிடிகளோடு, பிரச்சனைகளோடு, கவலையோடு, தற்கொலை எண்ணங்களோடு, போராட்டத்தோடு, தவிப்போடு ஆண்டவர் நம்மை தேடி வந்திருப்பார். ஆண்டவரை தேடி நாமளும் போயிருப்போம். அப்பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தந்து ஒரு நிம்மதியை தருகிறார். அது ஒரு இளைப்பாறுதல். அல்லேலூயா. சில கடமைகளை நம்ம செஞ்சு முடிச்சா அப்பா ஒரு பெரிய மூச்சு விடுறோம் பாருங்க. ஒரு பெண் பிள்ளைக்கு திருமணம் செஞ்சுட்டா ஒரு பெரிய கடமையை நிறைவேற்றிட்டோம். ஒரு வீட்டை கட்டி முடிச்சுட்டா ஒரு பெரிய கடமையை நிறைவேற்றிட்டோம். ஒரு ஊழியத்தை சரியா செய்து முடிக்கும் போது இந்த மீட்டிங் கரெக்டா நம்ம முடிச்சிட்டோன்ற ஒரு பெரிய ஒரு நிம்மதி.
ஸோ இது இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படுகிற ஒரு இளைப்பாறுதல். ஆனா தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எதுக்கு இளைப்பாறுதல்? ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலுக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு நீயும் நானும் ஜாக்கிரதைப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்துக்குரிய பொருட்களுக்கு மாத்திரம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருப்பீர்களானால் நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளுக்காக நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. அது டெம்பரவரி. இந்த உலகத்திலே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க சித்தமாதான் இருக்கிறார். அதிலே சந்தோஷப்பட்டு விட வேண்டாம். எதுல நம்ம சந்தோஷப்படணும்னா, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற தகுதி அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களை ஊழியர்களாக நியமித்த பொழுது அவர்கள் போகிறார்கள், ஆண்டவர் அனுப்புகிறார். போனாக்க அவங்க இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது பேய்கள் எல்லாம் ஓடுகிறது, வியாதிகள் குணமடைகிறது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம், ஆச்சரியம். அல்லேலூயா. சந்தோஷமா ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, இயேசு கிட்ட சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பா பிசாசுகள் ஓடுறதுனால நீங்க சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும்படியாய் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது அவசியம். நீ ஒரு திருச்சபைக்குள்ள வந்துடலாம். வேதம் சொல்லுகிறது, தன்னிடத்திலே வருகிற ஒருவரையும் தேவன் என்ன பண்றது இல்ல, புறம்பே தள்ளுவதே கிடையாது. சர்ச்சில் எல்லாரையும் சேர்த்துக்குவார். அல்லேலூயா. ஆனா எங்க சேர்த்துக்க மாட்டானா? தீட்டுள்ள ஒன்றும் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்காது. தீட்டுள்ளதும் அருவருப்பை நடப்பிக்கிறதும் பொய்யை பிறப்பிக்கிறதுமான ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல ஏன் வர வச்சார்னா, இங்க இருந்து நம்மை சீர்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது எல்லாம் நடக்கிறது, சந்தோஷம். ஆனா பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் அநேகர் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தாங்க. ஆனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தாங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. சிலர் அந்த பரலோக கானான் தேசத்துக்குள்ளேயே போகல, வழியில மரித்து போனார்கள். 20 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 2 பேர் மட்டும்தான் அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். சகோதரனே, சகோதரியே, இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிரு. செய்திக்கு தலைப்பு கொடுப்போம்னா, இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிரு. ஆமென். சோ இங்க ஆண்டவர் பார்க்கிறோம், நமக்கு இளைப்பாறுதலை தரும்படியாகவே நம்மை அழைத்தார். ஸ்தோத்திரம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள், நான் உங்கள் வியாதியிலிருந்து சுகமாக்குவேன்னு கூப்பிடல. மனம் திரும்புங்கள், நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன்னு கூப்பிடல. எப்படி கூப்பிட்டார் ஆண்டவர்? மனம் திரும்புங்கள். பரலோகத்துக்காக தான் நம்மளை அழைக்கிறார். ஏன்னா அதை நம்ம இழந்துட்டோம். நித்திய ஜீவனை இழந்துட்டோம், தேவ உறவை இழந்துட்டோம், பரலோக வாழ்க்கையை இழந்துட்டோம். நம்ம இழந்து போனதை அவர் திரும்ப கொடுக்கும்படியாய் நம்மை அழைக்கிறார். சகோதரனே, சகோதரியே, நாம் ஜெபிக்கிறதுனால வீட்டை கட்டிட்டோம், ஜெபிக்கிறதுனால கல்யாணத்தை பண்ணிட்டோம், ஜெபிக்கிறதுனால ஒரு வேலை கிடைச்சிடுச்சு, ஜெபிக்கிறதுனால குழந்தை பேர் உண்டாயிடுச்சு, ஜெபிக்கிறதுனால ஆசீர்வாதம் வந்துருச்சு. நல்லது, தப்பு இல்லை. ஆனா இதுக்காக தேவன் உன்னையும் என்னையும் அழைக்கவில்லை. அல்லேலூயா. அவர் அழைத்ததனுடைய மிகப்பெரிய நோக்கம் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்துல, அவருடைய உறவில, அவருடைய பிரசன்னத்துல நீயும் நானும் அகமகிழ வேண்டும். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் மக்கள் சோத்திரம் 400 வருஷத்திற்கு மேலாக அடிமைகளாய் கிடக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுத்தனுடைய மிகப்பெரிய நோக்கம் கானான் தேசத்திலே சேர்ப்பதற்காக. உன்னையும் என்னையும் மீட்டெடுத்ததற்கு நோக்கமும் பரம கானான் ஆகிய பரலோகத்திலே சேர்ப்பதற்காக. அல்லேலூயா. பாருங்க, விடுதலை உண்டாகி விட்டது. என்ன வந்துருச்சு? விடுதலை வந்துடுச்சு. நீங்க நல்லா பாருங்களேன், அந்த வேத பகுதியில் கவனிச்சிங்கன்னா, ஸோ விடுதலை ஆயிட்டாங்க. அவங்க வர்றாங்க, செங்கடலை கலக்கிறாங்க. செங்கடல் எதுக்கு அடையாளம்னாக்கா ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். செங்கடல் கடந்த பின்னாடி அவங்களுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? மன்னாவை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். தண்ணீரை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? கண்மலையை உடைத்து கொடுக்கிறார். கண்மலை கிறிஸ்து. கிறிஸ்துவினுடைய தண்ணீர் இரத்தத்திற்கு அடையாளமாக
அப்பம் அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக திருவிருந்தையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. வனாந்தர வாழ்க்கையில அவர்கள் கடந்து வருகிறார்கள். அந்த பாதையில ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். ஸ்தோத்திரம். விடுதலையை அனுபவித்தார்கள். ஞானஸ்தானம் என்கின்ற அடையாளமாக செங்கடலையும் கடந்தார்கள். ஆனா எல்லாரும் தேவனுடைய ராஜ்யமாகிய, குறிப்பாக கானான் ஆகிய அந்த தேசத்தை அடையவே இல்லை. அல்லேலூயா. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் விடுதலை ஆயிட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருவிருந்து கூட எடுக்கிறேன், நான் தேவ ராஜ்யத்துக்குள்ள போயிடுவேனா? கேள்விக்குறிதான். அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒவ்வொன்றையும் நாம் அவருக்காக செயல்படுத்த வேண்டும். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் உங்களை எங்க கூட்டு போறேன்? கானான். அல்லேலூயா. விடுதலை பண்ணிட்டார். எதுக்கு விடுதலை? உன் இஷ்டமா இருக்கிறதுக்கு இல்ல விடுதலை, உனக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தும்படி அவர் விடுதலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மக்கள் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதையா இல்லாமல் போய்விட்டார்கள். கானான் என்கின்ற அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கல. அதுதான் பரம கானானுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவன் அதை தான் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஏன் அவர்கள் அந்த பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாம போச்சு? சோ இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி இருந்தால் அதில் பிரவேசிக்க முடியாது, எப்படி இருந்தால் அதிலே பிரவேசிக்கலாம். அல்லேலூயா. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு கம்பெனிக்கு போகணும்னாலே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது. ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு மனுஷன் என்ட்ரி ஆகணும்னா அவன் சேஃப்டி ஷூ போட்டிருக்கணும். அவன் அந்த கம்பெனிக்குரிய ஒரு வேலை பார்க்கிற நபராக இருக்க வேண்டும். அதற்கான ஐடென்டிட்டி கார்டு அவனுக்கு இருக்க வேண்டும். அந்த குறித்த நேரத்திலே வந்தால்தான் அவனை அந்த கம்பெனிக்குள்ள தாராளமா ஈஸியா விடுவாங்க. லேட்டா வந்தா பர்மிஷன்லாம் கேட்கணும், நிறைய விஷயம் இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு சாதாரண கம்பெனிக்குள்ளேயே இவ்வளவு ஒழுங்கு இருக்குமானால், பரம கானான் நித்தம் நித்தம் வாழப்போகிற இடம், அந்த இடத்துல இருப்பதற்கு ஆண்டவர் சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ ஆண்டவர் எங்கே இதை காண்கிறார் என்றால், ஃபர்ஸ்ட் நம்முடைய இருதயம் தான் இதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சில இருதயங்களை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாக 10ஆம் வசனம் 11வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலின் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்றும் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சோ இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த சந்ததியை ஆரோசித்தேன் என்றால் அவர்களை ஆற்றி தேற்றி அவர்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை எல்லாம் கொடுத்து ஆண்டவர் அழகாய் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி இருந்தும் அவர்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சா? வழுவி போகிற இருதயம். எப்படிப்பட்ட இருதயம்? வழுவி போகிற இருதயம். சொல்லுவாங்க, கழுவுற மீன்ல நழுவுற மீன், தட்டி கழுக்கிற ஆட்கள், ஆண்டுடைய வார்த்தைகளை சரியாய் கைகொள்ளாமல் அதிலிருந்து விலகி 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 போகிறவர்கள். சோ அப்படி போகிறவர்களை குறித்து வேதம் இங்கே சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு தன்னை உட்படுத்தினவர்களாக, கீழ்ப்படுத்தினவர்களாக, ஸ்தோத்திரம், ஆண்டவர் விஷயத்துல உறுதியாய் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவர்களுக்குள்ள அந்த உறுதி தன்மை இல்லை, வழுவி போகிற ஒரு சூழ்நிலை. ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் தினமும் அந்த ஆடுகளை வழிநடத்தி கொண்டு போவான். கவனிங்க, அப்படி வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது ஒரு நாள் ஒரு ஆடு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் புல்வெளிகள் இருக்கிறத, நம்முடைய மேய்ப்பன் தூரமா கொண்டு போய் நம்மளை மேய்க்கிறார, இது ரொம்ப பக்கத்திலே இருக்குத, இங்க என்ன பண்ணலாம், நம்ம ஒரு நாள் போயிட்டு மேயலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்குது. பாருங்க, இந்த ஆடு ஓட்டிக்கிட்டு போக சொல்ல, ஸோ ஒரு வழக்கம் உண்டு யூதர்களுக்கும், சில இடங்கள் நம்ம ஊர்ல கூட நடந்திருக்குது. மேய்ப்பர்கள் முன்னாடி போவாங்க, ஆடுகள் என்ன பண்ணும், பின்னாடி போகும். இங்க நம்ம ஊர்ல நம்ம நிறைய பேர் எப்படி பார்த்துருப்போம்னா, ஆட்டுக்கு பின்னாடி இருந்து தான் மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க,
ஓட்டிட்டு போவாங்க. ஆனா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு முன்னாடி தான் மேய்ப்பன் இருப்பான். ஸோ இப்படி ஓட்டிட்டு போக சொல்ல ஒரு ஆடு அப்படியே நைஸா, உங்க பாஷையில சொல்லணும்னா நைஸா என்ன பண்ணுச்சு, பொறுமையா அப்படியே வந்து சைடில் என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. அங்க போய் நல்லா பெரிய புல்வெளி, ஒரே ஆளு செம்மையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா மேய ஆரம்பிச்சுது. ஸ்தோத்திரம். பக்கத்துல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு ஸ்தோத்திரம் பெரிய கால்வா இருக்குது, அதுல தண்ணி ஓடிட்டு இருக்குது. இதை போய் குடிக்கும் போது ஒரு முதல்ல வந்து அப்படியே இதை பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே பயங்கர சத்தம், பயங்கர சத்தம், ரைஸ் எல்லாம் சத்தம் போடுது. உடனே மேய்ப்பனுக்கு காது கேட்டுடுச்சு. மேய்ப்பன் ஓடி வந்து அந்த ஆட்டை என்ன பண்ணா, அந்த முதலையின் வாய்க்கு தப்புவித்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வழுவி போன ஒரு இருதயத்தை போல, ஸோ கூட்டத்தோடு கூட்டமா இல்லாம, தேவ சட்டத்துக்குள்ளாக இல்லாம, தேவ வார்த்தைக்குள்ளாம இல்லாம, இது வேற வழியாய் போவதற்கு பிரயாசப்பட்டதுனால பெரும் ஆபத்துல போய் மாட்டிக்கிடுச்சு. இப்ப அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை காப்பாத்தின உடனே அந்த காயங்களை எல்லாம் பார்த்து மருந்தெல்லாம் போட்டு தடவி தன் கையில் அப்படியே மார்போடு அணைத்து கொள்ளும் போது அந்த ஆடு அப்படியே மௌனமா அப்படி பார்க்குது. எப்படி பார்க்குதுன்னா, இனிமே உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். எப்படி பார்க்குது, இனிமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. தேவனுடைய சத்தியத்திற்கு அப்படியே கீழ்ப்படிவதில்லை. வழுவி போகிற இருதயம் உடையவர்கள், உறுதித்தன்மை இல்லை. ஜெபிக்க தீர்மானம் எடுத்தால் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஊழியம் செய்ய தீர்மானம் எடுத்தால் ஊழியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். தேவ காரியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த உறுதித்தன்மை இல்லை. யார் என்ன சொன்னாலும் கேட்டுகிறது. அல்லேலூயா. நான் சபைக்கும் வருவேன், மற்ற இடங்களுக்கும் போவேன், நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பேன், ஆனால் அதை கைக்கொள்ள மாட்டேன். அறகுறையா வழுவி போகிற ஒரு நபராக நாம் இருக்கக்கூடாது. சில பேர் பார்த்துருக்கீங்களா, சொல்ல சொல்ல எல்லாத்துக்கும் தலையாட்டுவாங்க, ஆனா அவங்க சொன்னதையே செய்ய மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஆடுகளாய் நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். வழுவி போகிற ஆட்களாய் அல்ல, நழுவி போகிற ஆட்களாய் அல்ல, உதாசீனப்படுத்துகிற ஆட்களாய் அல்ல, நிலையில்லாத ஆட்களாய் அல்ல, நம்ம ஆண்டவருக்குள்ளாக உறுதித்தன்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் ஸ்தோத்திரம் எகிப்து தேசத்திலிருந்து கானானை நோக்கி போறாங்க. இவங்க போகிற பாதையில நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அதிலே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். பாலாக் என்கின்ற ராஜா பிலேயாம் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து இந்த இஸ்ரவேல் மக்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறான். ஏன் அப்படின்னாக்கா, இவன் சபிச்சானா அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டு போயிடுவாங்க, இவன் ஆசீர்வதிச்சானா அந்த ஜனங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, ஒரு வரத்தை பெற்ற ஒரு மனுஷன். இந்த பிலேயாம் வந்து அந்த ஜனங்களுக்கு நேராய் சபிக்கும்படியாக அவன் வாயை திறக்கிறான். ஆனால் கர்த்தரோ அவன் வாயில இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியான வார்த்தையை போடுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் பிலேயாமோ இந்த பாலாக்கோ இந்த ஜனங்கள் கெட்டு போகும்படியாய் பிளான் பண்ணி வராங்க. ஆனா பிலேயாம் ஒரு விஷயத்துல உறுதியா நிக்கிறான், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி அவர்கள் கடந்து போகும் பொழுது ஸ்தோத்திரம் என்ன ஆச்சுனாக்கா, இந்த ஜனங்களை வழுவி போக பண்ண வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஜனங்களுக்குள்ள விக்கிரக ஆராதனையையும் இந்த ஜனங்களுக்குள்ள விபச்சாரம் வேசித்தனத்தையும் கொண்டு வந்து விடணும். அப்ப இந்த ஜனங்க பரிசுத்தத்தில் நிலைத்தில்லாம உறுதியா இல்லாம அவங்க வழி விலகி போவாங்க. அப்பொழுது கர்த்தரே இவர்களை அடிப்பார் என்று சொல்லி ஒரு துன்மார்க்கமான ஆலோசனையை இந்த பிலேயாம் கொடுத்து விட்டுகிறான். அல்லேலூயா. பாருங்களேன், என்ன ஆகமம் 25வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்கள். இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களுக்கு பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயரை
பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வாதையினால் மரித்து போகும்படி தேவனுடைய கோபம் வந்தது. சகோதரனே சகோதரியே, தேவ காரியத்தில் நீ உறுதியாய் நிற்க வேண்டும், வழுவி போயிடக்கூடாது. சில பேருக்கு கொஞ்ச நாட்கள் ஆன பின்பு தேவ காரியத்தில் ஒரு அலட்சியம், ஒரு தட்டி கழிப்பு ஏற்படுகிறதை பார்க்க முடிகிறது. தினமும் ஜெபிக்கணும். தீர்மானம் எடுத்தா தினமும் ஜெபிக்கணும், தினமும் வேதம் வாசிக்கணும். கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கு பெறும்படி உன்னை அர்ப்பணித்திருந்தால் ஊழியத்திலே பங்கு பெற வேண்டும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி 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 அந்த ஆட்டை போல போய்விடாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆரம்பத்தில் சில பேர் நல்லா தேவனுக்கு பக்தியா இருந்தாங்க. செபிக்கிறதுல, துதிக்கிறதுல, வேதம் வாசிப்பதில், சபைக்கு வருவதில், சபைக்கு கொடுப்பதில், தசம பாகம் கொடுப்பதில், காணிக்கைகள் கொடுப்பதில், கூட்டங்களை தாங்குவதில், உற்சாகமாய் முதல் நபராய் வந்து வேலை செய்வதில், இப்படி நிறைய விஷயத்திலே வந்தவர்கள் காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாய் காணாமல் போனவர்கள் உண்டு. ரொம்ப எளிமையா சொல்றேன், முதல் வரிசையில உட்கார்ந்தவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போவாங்க. இன்னும் சொல்லணும்னா, ஆரம்பத்துல தேவ சபைக்கு சபை நேரத்துக்கு முன்னாடி வந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வர ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா, வழுவி போவதற்கு அல்லது பின்மாற்றத்துல போவதற்கு அடையாளம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாளுக்கு நாள் நம்ம ஆண்டவரை நெருங்கணுமே தவிர ஆண்டவருக்கு தூரமாய் போய்விடக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி சில பேருக்கு ஆண்டவருக்கு செய்து கொண்டிருந்ததை திடீர்னு நிறுத்த முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஜபத்தை நிறுத்திடுறாங்க, ஊழியத்தை நிறுத்திடுறாங்க, முன்னாடி வர்றதை நிறுத்திடுறாங்க, கொடுக்கறத நிறுத்திடுறாங்க, வேலை செய்யறத நிறுத்திடுறாங்க. இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இருந்து வழுவி போயிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு விசை உங்களை நிதானிச்சு பாருங்க. அல்லேலூயா. இவர்கள் தேவ காரியத்தில் உறுதியா இருந்தாங்க. விக்கிரகத்தை வணங்க மாட்டோம், விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிட மாட்டோம், விபச்சாரம் பண்ண மாட்டோம், என்னுடைய மனைவி தான் எனக்கு மனைவி, என்னுடைய கணவன் தான் என்னுடைய கணவன் என்று சொல்லி உறுதியாய் நின்றவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேலாக வழுவி போகிறவர்களாக, விலகி போகிறவர்களாக மாறினார்கள். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னாக்கா, விதையை குறித்து 4ஆம் அதிகாரம் 14 20 வரைக்கும் எழுதி கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 14 20 அங்கே சொல்லப்படுகிறது, சில விதைகள் வழி அருகே விழுந்தது. இந்த நிலம் எது தெரியுமா? இருதயம். எது? இருதயம். சோ அந்த இருதயத்துல வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல விழுந்துதான். அந்த விதை விழுந்த உடனே பட்சிகள் என்ன பண்ணிடுச்சான்? தப்புன்னு கொத்திட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை படிக்கிறார்கள், கேட்கிறார்கள், ஆனால் அந்த வசனம் நினைவிலே நிற்க மாட்டேங்குது. அந்த வசனத்தை பிடித்து கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற உணர்வு கிடையாது. அந்த வசனம் காணாமல் போய்விடுகிறது. சில பேர் கேட்டு பாருங்க, இன்னைக்கு என்ன செய்தி? நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. என்னதான் செய்தி? என்னதான் செய்தி? பிரைஸ் காட், அல்லேலூயா. வசனம் தெரியல, பாயிண்ட் தெரியல, ஆண்டவர் உணர்த்தின காரியம் தெரியல. சில பேருக்கு கேட்கும் போது மட்டும்தான், அதை உள்வாங்கி அதை சொல்ல தெரியல. காரணம், அந்த வசனங்களை பிசாசானவன் உடனே என்ன செஞ்சிடறான்? தூக்கிக்கிட்டு போயிடுறான். வசன ஞாபகம் இல்லை, வசனத்தினுடைய உணர்வு கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட சர்ச்சில் ஆண்டவர் பேசினாரு, இப்ப கூட நீ மனம் திரும்ப மாட்டியா? வசனம் கேட்டிருப்பாங்க, ஆனா ஒரு மனம் திரும்புதல் இருக்காது. வழி விலகி போகிறவர்கள் பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார். சபிக்கிறதுக்கு காசு கொடுத்து ஆளை கூட்டு வந்தாலும் அவன் வாயில தேவன் என்ன வார்த்தை வச்சாரு? இஸ்ரவேலை ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. ஆனா இங்க பார்க்கிறோம், அவங்க பாவத்துல விழுந்தாங்க. சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு இந்த உலகம் உனக்கு ஆசை காட்டலாம், குடி பழக்கம் உனக்கு ஆசை காட்டலாம், கஞ்சா புகைகள் உங்களுக்கு ஆசை காட்டலாம், இந்த உலக பிரகாரமான சினிமா உனக்கு ஆசை காட்டலாம், மாய்மாலமான வாழ்க்கை உனக்கு ஆசை காட்டலாம், உன் நண்பர்கள் பல விதத்துல உனக்கு ஆசை காட்டலாம். ஆனா வழுவி போயிடாத. அல்லேலூயா. நீயும் நானும் கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்.
அல்லேலூயா. வழுவி போகிற இருதயம் வேண்டாம், விலகி போகிற இருதயம் வேண்டாம். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படிப்பட்ட இருதயம் தான் இருந்தது. அப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட அவர்கள் இருந்தபடியினாலே தேவ ராஜ்யத்திலே தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஆசீர்வாதத்துல ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. வழியிலேயே ஆயிரக்கணக்கானவர்கள் செத்து மடிந்தார்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே விபச்சாரம், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அருகாமையிலே விபச்சாரம். இப்படிப்பட்ட தவறான பாவத்தில் அவர்கள் விழுந்தார்கள், ஏகமாய் விழுந்தார்கள். ஆகவே சகோதரனை சகோதரி, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தேவ காரியத்துல உறுதியான இருதயம் உடையவர்களா இருக்கணும். வழுவி போகிற இருதயம் இல்ல. எப்படிப்பட்ட இருதயம்? உறுதியான இருதயம், பிடிவாதமான இருதயம். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா வைராக்கியமான இருதயம். அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 1:8 வாசியுங்கள். 1:8 வாசியுங்கள். தானியேல் 1:8. ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். போதும். அல்லேலூயா. இருதயத்தில் ஒரு தீர்மானம். இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். இருதயம் தான் எல்லாவற்றுக்கும் முதலாவதான அடையாளமாய் இருக்கிறது. உங்கள் இருதயம் தேவனுக்குள்ளான காரியத்துல முதலாவது சரியான தீர்மானத்துல, சரியான ஸ்தோத்திரம் உறுதியில இருக்க வேண்டியது அவசியம். இத்தனைக்கும் தானியேல் பார்த்தீங்கன்னா அந்நிய தேசத்திலே கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறான். கல்தேயர்களுடைய பாஷையை கற்றுக்கொண்டு அவனை வேலைக்கு அமர்த்த வேண்டும். இந்த பயிற்சிக்குள்ளாக 3 வருஷம் அவன் நடத்தப்பட வேண்டும். இந்த 3 வருஷம் அவர்களுக்கு ராஜா உணவு கொடுக்க வேண்டும். அந்த உணவு பட்டியல் யூதர்கள் சாப்பிடக்கூடாத பலவிதமான ஆகாரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2வது, விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை யூதர்கள் சாப்பிட மாட்டார்கள். சோ இப்படிப்பட்ட காரியத்துல தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவன் உறுதியாயிருந்தான். அல்லேலூயா. கடையில விற்கிற எதையும் நீ சாப்பிடலாம். கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறது, கடையில விற்கிற எந்த பொருளையும் நீ ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். ஆனாலும் நீ சாப்பிடும் போது புதிதாக ரட்சிக்கப்பட்டவன் அதை பார்க்கும் பொழுது அவன் இடரல் அடையும்படியா அதை செய்யாமல் இரு என்று சொல்றார் ஆண்டவர். நீ புசித்தாலும் குடித்தாலும் தேவ மகிமைக்கென்று செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் உள்ளத்திலே ஒரு பெரிய தீர்மானம் என்னன்னா, என் ஆண்டவருக்குள்ளாக நான் உறுதியா இருக்கணும். சாப்பாட்டினாலும் என்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நான் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுற ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பல விதத்திலே தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளுகிற நபர்கள் இருக்கிறார்கள். சகோதரனே சகோதரியே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தானியேல் எந்த விதத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவன் கவனமாயிருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ ஆகினாலே உறுதி தன்மை நமக்கு தேவை. தேவ காரியத்துல உறுதியா இருக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை நாட்கள் ஆனாலும், நம்ம மரணம் வரைக்கும் தேவ காரியத்துல நம்ம உறுதியாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. சில பேர் கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னா, சில பேருக்கு கொஞ்சம் பணம் வந்துடுச்சுன்னா, சில பேர் கொஞ்சம் பெரிய புகழ் பதவி வந்துடுச்சுன்னா இவங்க சொல்றதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, தேவ காரியத்துல உறுதியாய் நில்லுங்க. இந்த ஜனங்கள் வழி விலகி போனதனால் அழிந்து போனார்கள். ஸோ பரலோக ராஜ்யத்தை இழந்தாங்க, கானான் தேசத்தை இழந்தாங்க. நீங்களும் இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. நீங்க உறுதியா இருக்கணும். சோத்திரம். ஏசாயா 26:1-3 வரைக்கும் வாசிங்க. ஏசாயா 26:1-3. காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு. உலகத்துல பல ஜாதி சொல்றாங்கன்னா பைபிள் சொல்லுது நீதி உள்ள ஜாதி, பரிசுத்தம் உள்ள ஜாதி. சோ பரிசுத்தம் உள்ள ஜனம், நீதி உள்ள ஜனம் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு மனதுடையவர் உம்மையே நம்பியிருக்கிறபடினால நீ அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. தேவ காரியத்திலே உறுதி தன்மை வேண்டும். சத்தியத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் கூட ஒரு கிறிஸ்தவன் தான், நானே இதை செய்யறேன், நீ செய்ய மாட்டியா?
அல்லேலூயா. கிறிஸ்தவன் தான் பேரு, கையில ஒரு அடையாளம், தலையில ஒரு அடையாளம், வேற வேற மாதிரியான அடையாளங்களோடு வாழ்கிற மக்கள் இந்த உலகத்திலே உண்டு. சகோதரனே சகோதரியே, நீ கிறிஸ்துவுக்குரியவனாயிருப்பாயானால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு நபராய் வாழ வேண்டும். நாம் ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வழி விலகி போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வழி விலகி போகிறார்கள். மற்றவர்களுடைய நம்பிக்கையை கடைபிடிக்கிறவர்கள் உண்டு, நேரம் பார்க்கிறவர்கள் உண்டு, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ராசி பார்க்கிறவர்கள் உண்டு. இப்படி பலவிதமான உலக பிரகாரமான இருக்கிற ஜனங்களைப் போல கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வழி விலகி மற்ற காரியங்களிலே விழுந்தவர்கள் உண்டு. அவர்களுக்கு ஒரு நாளும் பரலோக ராஜ்யம் திறக்கப்படாது. அல்லேலூயா. சபைக்குள்ள யார் வேணாலும் வந்துடலாங்க. சபைக்குள்ள எப்பேற்பட்ட ஆலயம் ஆண்டவர் வர வச்சிருவாருங்க. ஆனா தேவ ராஜ்யம் என்கின்ற பரலோகத்துக்குள்ள ஸ்தோத்திரம் குறிப்பிட்ட நபர்கள் மாத்திரம்தான் உள்ளே நுழைய தேவன் அனுமதிப்பார். அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, என்னை உட்பட நான் எல்லாருக்கும் சொல்றேன், ஸ்தோத்திரம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாதீங்க. இதுவல்ல, அதை பெற வேண்டும். ஆமென். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு உங்கள் இருதயம் வழுவி போகிற இருதயமாய் இல்லாமல் உறுதியான இருதயமாய் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறதே, ரோமர் 10ஆம் அதிகாரத்துல, இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். வாசிங்களேன், 10ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. எங்க விசுவாசிக்கணும்? இருதயத்துல விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். இருதயம் தாங்க ஆண்டவர் விரும்புறாரு. இருதயம் தாங்க ரொம்ப முக்கியம். பாட்டு கூட பாடுறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். நகைய கேட்கல, பொருளை கேட்கல, எதை தான் கேட்கிறாராம்? உள்ளத்தை தான் கேட்கிறார். இருதயம் என்பது உள்ளத்தை குறிக்கிறது. இருதயம் என்பது மனசாட்சியை குறிக்கிறது. சோ இந்த இருதயத்தை தான் தேவன் கேட்கிறார். இந்த இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்கன்னு சபைக்கு வரவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான். இருதயத்துல எப்ப விசுவாசித்து அவன் வாயினால் அறிக்கை செய்கிறானோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கவனிங்க. நீங்க இந்த நேரத்துல வந்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல கர்த்தர் கட்டாயம் உணர்த்துவார். அப்பொழுது உங்கள் இருதயத்துல விசுவாசித்து உங்க வாயினால் அறிக்கை செய்யும் போது தான் உங்களுக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் அவன் ரட்சிக்கப்படுறான். அல்லேலூயா. உறுதியான தன்மை. இயேசுவை உறுதியாய் நம்ப வேண்டும். இயேசுவின் உபதேசத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க, பூரண சமாதானத்துக்குள்ளாய் பிரவேசிப்பாங்க. சோத்திரம். உங்களுக்காக ஆண்டவர் வாசலை திறந்து வைப்பார். ஆகவே உறுதியான இருதயம் உள்ளவர்கள், உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள், உறுதியான காரியங்களில் இருக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவார்கள். வாசிங்களேன், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசியுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையிலே முடிவு பரியந்தம், எப்படிங்க? முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். முடிவு பரியந்தம் நிலையிருப்பவனே ரட்சிக்கப்படுவான். தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளாய், நன்மைக்குள்ளாய் கொண்டு போகணும் நீங்க விரும்பினீங்கன்னா, நீங்க ஒவ்வொருவரும் தேவ காரியத்துல உறுதியாய் இருக்கணும். தேவ காரியத்துல எப்படி இருக்கணும்? உறுதியாய் நிக்கணும். உறுதியாய் நிக்கணும். ஸ்தோத்திர பலிகளை சொல்ல நியமிக்கப்பட்டால் அந்த வாரம் முழுக்க ஸ்தோத்திர பலியை சொல்லணும். உபவாசிக்க நியமித்தால் உபவாசத்தை சரியாக முடிக்கணும். ஆண்டவருடைய காரியத்துல உறுதியாய் நிக்கணும். அலட்சியம் இருக்கக்கூடாது. உனக்கென்று ஜபத்தை கொடுப்பார்களா, அந்த ஜபத்தை சரியாய் முடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வழுவி போகிற இருதயம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, கானானுக்குள்ளேயும் பிரவேசிக்க முடியாது. உறுதியான இருதயம் உள்ளவர்கள், காலேபும் யோசுவாவும் உறுதியாய் நின்றார்கள். உறுதியாய் நின்றவர்கள் கர்த்தர் தன்னுடைய ராஜ்யமாகிய கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. தேவ காரியத்துல உறுதியா இருக்கணுங்க.
பரிசுத்தத்துல உறுதியா இருக்கணுங்க, விசுவாசத்துல உறுதியா இருக்கணுங்க, தீமையை செய்ய மாட்டேன் என்பதுல உறுதியா இருக்கணுங்க, கெட்ட வார்த்தையை பேச மாட்டேன் என்பதுல உறுதியா இருக்கணுங்க, இந்த இடத்துக்கு போக மாட்டேன்றதுல உறுதியா இருக்கணுங்க. நீங்க எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ காரியத்துல உறுதியா இருக்கிறீங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்துக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த வழி போனவங்க என்ன தெரியுமா? என்னம்மா புஸ்தகத்துல சாகடிக்கப்பட்டார்கள். வாதையை தேவன் அனுமதித்தார். சரி, நான் காரியம் இரண்டாவது காரியம் கடினமான இருதயம். இது என்ன இருதயம்? ஆமா, அந்த விதை விதைக்கும் பொழுது வழியருகே விதைக்கப்பட்ட விதை அது பட்சிகள் வந்து கொண்டு போயிடுச்சு. ரெண்டாவது விதை எங்க விழுந்ததுன்னா கற்பாறையின் மேல் விழுந்தது. எது மேல விழுந்துச்சு? கற்பாறை. கற்பாறை என்பது கடினம், கடினமான இருதயம். பாருங்க, ஸ்தோத்திரம், கீழ்ப்படியாத இருதயம். கீழ்ப்படியாத இருதயம் உள்ள மனிதர்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கல. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசியுங்கள். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் உண்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். 15வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். போதும். இந்த 3 இடத்திலும் ஆண்டு சொல்றாரு, அவர் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால். இன்னும் சொல்ல போனா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால். சிலருக்கு ஆண்டவரே பேசினாலும் கூட அந்த வார்த்தைக்கு அவங்க இருதயம் எப்படி இருக்குதுங்களா? கடினமா இருக்கிறது. அந்த வார்த்தையை கைகொள்வதற்கு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு அவங்க இருதயம் வர மாட்டேங்குது. கடின இருதயம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, கீழ்ப்படியாத இருதயம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இதுவரைக்கும் ஆவியானவர் பேசினதை, தன்னுடைய தேவ மனிதனை கொண்டு பேசினதை, வேதத்தை கொண்டு பேசினதை, உங்களோடு இடைப்பட்டதை, நீங்கள் தேவ வார்த்தைகளை கேட்டும் உங்கள் இருதயம் அதற்கு கீழ்ப்படிய மறுக்கிறது என்றால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. சவுல் கீழ்ப்படிந்த வரைக்கும் ராஜாவாக கொண்டாடப்பட்டான். அவன் கீழ்ப்படியாம போகும்படி அவன் இருதயத்தை கடினப்படுத்தின பொழுது அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பித்தது. அல்லேலூயா. தேவ காரியத்துக்கு கீழ்ப்படியணும். பாஸ்டர் ஏன் இவங்களெல்லாம் சொல்லாம என்ன சொல்றாரு? இவங்கெல்லாம் வேற மாதிரி இருக்காங்களே, அவங்களே அதே செய்யறாங்களே, ஆனா என்ன மட்டும் இதை செய்ய வேணாங்கிறாரு. உன்னிடத்திலே ஆண்டவர் சொல்லும்படி என்னை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும். பாருங்க, எல்லாரும் விசுவாசித்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், எல்லாருடைய வீட்டிலையும் வாசல்ல என்ன பூசியிருந்தாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஸோ மோசே கிட்ட ஆண்டவர் தெளிவாக பேசினாரு, விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருடைய வீட்டிலும் என்ன பண்ணுங்க? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பூசுங்க, சங்காரத்துடன் அதில் நுழையாது இருப்பான். பாருங்க, ரத்தத்தினால் அன்னைக்கே ஒரு மீட்பை கர்த்தர் தொடங்கி விட்டார். அல்லேலூயா. இந்த மீட்பை விசுவாசித்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விடுதலையை விரும்பினார்கள். யூதர்கள் மட்டுமல்ல, எபிரேயர்கள் மட்டுமல்ல, அந்த தேசத்தில் இருந்த பல ஜனங்களும் அதை நம்பி அந்த மாதிரியான வீட்டுக்குள்ளே வந்து அவர்களும் இருந்தார்கள். அப்படி இருந்தவர்கள் அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆனா வர்ற வழியில ஆண்டவருடைய வார்த்தைக்கு தொடர்ந்து கீழ்ப்பட்டாங்களா? கடின இருதயம், எதிர்த்து பேசுகிற இருதயம், அவிசுவாசமாய் பேசுகிற இருதயம், மோசேக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த இருதயம். அவங்களே சொல்றாங்க, ஒரு தலைவனை ஏற்படுத்தி நம்ம எகிப்துக்கு என்ன பண்ணிடலாம், போயிடலாங்கிறாங்க. பாருங்க, இவ்வளவு கடினமான இருதயம். ஆண்டு கொடுத்த விடுதலை எவ்வளவு மகிமையானது. ஒருவேளை சாப்பாடு இல்லை, கொஞ்சம் குடிக்க தண்ணி இல்லைன்னா உடனே தேவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாராகிலும் அப்படிங்க இருப்பீங்கன்னா உங்க கடின இருதயத்தை, கீழ்ப்படியாத இருதயத்தை இன்னைக்கு தேவனுக்கு நேராய் கீழ்ப்படுகிற இருதயமாய் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இதை செஞ்சுதான் ஆகணுமா? இதை மாற்றி தான் ஆகணுமா? செஞ்சுதான் ஆகணும், மாற்றி தான் ஆகணும்.
கீழ்ப்படிதல் வேண்டும். ஆபிரகாமை அழைக்கும் போது எப்படி அழைச்சாரு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. விட வேண்டியதை விட்டாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்களேன், கையை கொடுத்து சொல்லுங்களேன். விட வேண்டியதை விட்டாதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். விட வேண்டியதை விடலைன்னா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, கடின இருதயம். அந்த விதை விழுந்த உடனே நல்லா வளர்ந்துச்சு. கொஞ்சம் வெயில் உஷ்ணம் ஏறின உடனே ஒரு சோதனை வந்த உடனே அந்த சோதனைக்கு அது நிக்கல. அந்த சோதனையில அது எப்படிப்பட்ட இருதயமா மாறிச்சுன்னா, கர்த்தர் சொல்லுவதை கேட்காத கடின இருதயமாய், கீழ்ப்படியாத இருதயமாய் மாறிவிட்டது. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் பிசாசு அப்படிதான் மாத்திக்கிட்டு இருக்கிறான். உணர்வில்லாத இருதயம், கடின இருதயம், கற்பாறையான இருதயம். எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளவு உபதேசத்தை கேட்டாலும், எவ்வளவு ஆலோசனையை கேட்டாலும், எவ்வளவாய் புத்திமதிகளை கேட்டாலும் மாறாத இருதயம், சகோதரனே, சகோதரியே, தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசியுங்கள் 13-15, 3ஆம் அதிகாரம் எபிரேயர். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. எதனால கடினப்படுறாங்களாம்? பாவம். சிலருடைய பாவம் அவங்களுடைய இருதயத்தை எப்படி மாத்துது? கடினமாய் மாற்றுகிறது. பாருங்க, அநேகருக்கு ஏசாமியை பிடிக்கும், அநேகர் ஆண்டவரை நம்புறாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா, அவங்க சில பாவத்தை விட வேண்டியது இருக்குது. அந்த பாவத்தை விட முடியாததுனால, அவங்க இருதய கடினத்தினால தேவாலயத்துக்கு வராம நிற்கிறாங்க. சில பேர் தேவ ஆலயத்துல வந்தாலும் அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்குமானால் அவர்கள் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள் என்றுதான் பொருள். பாவத்தின் வஞ்சனையினால் தான் இருதயம் என்ன ஆகும்? கடினமா மாறும். எத்தனை பேர் சொன்னாலும் கேட்காது, யார் சொன்னாலும் கேட்காது. இருதயம் அந்த பாவத்தின் மேல் இருப்பதனால அவங்க இருதயம் கடினமான இருதயமாய் மாறுகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில கெட்ட பழக்கத்துல இருக்கிறவங்கள பாருங்க, எத்தனை பேர் புத்திமதி சொன்னா அடிச்சா கூட அவன் என்ன பண்ண மாட்டான், மாறவே மாட்டாங்க. அப்படியே உறுதியா இருப்பாங்க, அடியை வாங்கிக்குவாங்க, உறுதியா நிற்பாங்க. அந்த பாவம் அவங்களுடைய இருதயத்தை கடினமாய் மாற்றிவிடும். சகோதரனே, சகோதரியே, அப்படிதான் இவங்க மாறி இருந்தாங்க. ஏன்னா பல விதத்தில் அவங்க இருதயம் கடினப்பட்டிருந்தது. ஏன்னா அவங்களுக்கு ஆபாச நடனம் ஆடணும், நல்ல சாராயத்தை குடிக்கணும், விக்கிரகத்தை வழிபடணும், இப்படிதான் அவங்களுடைய இருதயம் இருந்ததுனால, கடினமான இருதயத்தினால அவங்க பாவத்தின் நிமித்தமாய் கடினமான இருதயம் உள்ளவங்களா மாறினாங்க. இன்னும் வாசிங்களேன், தொடர்ந்து வாசிங்க. இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்? திருச்சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். ஒருத்தங்க தவறான பாதையில போக சொல்ல அது அவங்களுடைய லைஃப் அப்படின்னு விட்டுறக்கூடாது. புத்தி சொல்லணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லணும்? ஆமா, தேவனுக்கு விரோதமான காரியம். பிரதர், சிஸ்டர், இது தேவனுக்கு விரோதமான காரியம். ஃப்ரெண்டை பார்த்து சொல்லணும், ஆண்டவர் உன்னை எவ்வளோ நேசிக்கிறாரு, ஆண்டவர் உன்னை எவ்வளோ நம்புறாரு, இது தேவனுக்கு விரோதமான காரியம், நீ மனம் விரும்பணும். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு, எப்படியெல்லாம் உனக்கு அற்புதம் செஞ்சாரு, எப்படியெல்லாம் ஊழியத்தை கொடுத்தாரு, எப்படியெல்லாம் உன்னை உயர்த்தினாரு, தேவன் எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறாரு, இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதே. நீ கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க. தவறான பாதையில போக சொல்ல புத்தி சொல்லணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க லைஃப், அவங்க வாழ்க்கை, அவங்க ஸ்டைல்னு விட்டுனா ஸ்தோத்திரம், அந்த கணக்கை கர்த்தர் உன்னிடத்துல கேட்பார். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யாருக்கு கணக்கு கொடுக்கணுமா? அல்லேலூயா. இங்கே சில பேர் கணக்கு கொடுக்குறவங்களாம் இருப்பீங்க. அந்த கணக்கு கொடுக்குற நாள் வந்தால் நம்ம எப்படி இருப்போம்னு தெரியும். நானும் கணக்கு மாதம் மாதம் கொடுக்குறேன். உலக பிரகாரமாய் கணக்கு கொடுப்பதற்கே நாம் இவ்வளவாக பயப்படுவோம் என்றால் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். எங்கே இருக்கிறவனை ஏமாத்திடலாம், யாரை ஏமாற்ற முடியாது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏமாற்றவே முடியாது. பொய் கணக்கு எழுதவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு எப்படின்னு தெரியல,
இந்த வார்த்தை படிச்ச போது நான் ரொம்ப பயந்தேன். நம்ம ஒவ்வொருத்தரும் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது, ஆண்டவர்கிட்ட மாத்தியே பேச முடியாது, ஆண்டவர்கிட்ட சூழ்நிலைய காரணமே காட்ட முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடினமான இருதயம் எதனால வருதுன்னா பாவத்தினால, கீழ்ப்படியாமையினால் வருகிறது. 16 வசனம் வாசிங்க, 3ஆம் அதிகாரத்துல. கேட்டவர்களில் கோபம் ஊண்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்கள் அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போயிற்று. அல்லேலூயா, அதுல பிரவேசிக்காம போனார்கள் என்று பார்க்கிறோமே. ஆமென். சோ அப்ப கீழ்ப்படியாமையினாலே, பாவத்தினாலே, சோதனையினாலே, அவிசுவாசத்தினாலே, அவங்களுடைய இருதய கடினத்தினால அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே, குறிப்பாய் கானானுக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்க கூடாம போயிடுச்சு. சகோதரனே, சகோதரி, உங்கள் கடினமான இருதயம் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை பண்ணும். 2வது, அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாதபடிக்கு உன்னை தடுத்து நிறுத்தும். தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி கொடுங்க. நீங்க கர்த்தருக்கு எப்போதும் எப்படி பண்ணணும்? கீழ்ப்படுகிறவர்களாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. எதிர்த்து பேசுகிற பாவம் எப்படி போட்டுக்குது பைபிள்ல? எத்தனை பேர் நம்ம எதிர்த்து பேசுறோம்? அப்பாவை எதிர்த்து, அம்மாவை எதிர்த்து, கணவனை எதிர்த்து, ஊழியக்காரனை எதிர்த்து, எதிர்த்து பேசுகிற பாவம். தேவனை எதிர்த்து, எல்லாத்துக்கும் மேல யாரை எதிர்த்து பேசுறாங்க? தேவனையே. இந்த ஜனங்க கொஞ்சம் கூட உணர்வு இல்லை, கடின இருதயம் வந்துருச்சு. ஒண்ணு இல்லைன்னு ஒண்ணு உடனே எதிர்த்து பேசுவாங்க, உடனே புலம்புவாங்க. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, மோசேயும் ஆரோனையும் அடிக்கும்படி பல முறை கல்லுகளை கையில எடுத்தார்களாம். யோசிச்சு பாருங்க, எத்தனை லட்சம் பேரு? ஆண்கள் மட்டுமே 6 லட்சம் பேர். 6 லட்சம் பேர் ஒரு கல் அடிச்சானா எத்தனை கல்லு? 6 லட்சம் கல்லு. மோசேவும் ஆரோனும் என்ன ஆயிருக்க முடியும்? ஆமா, அன்னைக்கு கல்லடி, இன்னைக்கு சொல்லடி, அவ்வளவுதான் விஷயம். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் மோசே இருக்கிற, ஆரோன் இருக்கிற இடத்துல இருக்கிற என்ன நீங்க அடிச்சீங்கன்னா நான் என்ன ஆகுறது? ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் எழுந்தருளினார். அல்லேலூயா. அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாராம். ஆமென். சரி, கவனிங்க. கடின இருதயம் சோதனை வரும் பொழுது, பாவம் உணர்வு இருக்கும் பொழுது, கீழ்ப்படியாமையினாலே, அவிசுவாசத்தினாலே இவர்களுக்குள்ள வந்தது. அந்த கடின இருதயத்தினாலதான் எதிர்த்து பேசினாங்க, தேவனுடைய மகத்துவத்தை எதிர்த்து பேசினாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். என்னவை கொடுத்தாரு? மன்னா எப்படிப்பட்ட உணவு? தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவு. அது எப்படி இருக்கும்? பணியாரம் போல இருக்கும். அது டேஸ்ட் எப்படி இருக்கும்? தேனிட்ட பணியாரம். எவ்வளவு டேஸ்டா இருக்கும், எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆண்டவர் வானத்திலிருந்து டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. 40 வருஷம் விதைக்கல, அறுக்கல. விதைத்து அறுப்பது உடனே அறுத்துட மாட்டாங்க. விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும் விவசாயம் பண்றது எவ்வளவு கஷ்டமான வேலைன்ட்டு. நிலத்தை உழணும், விதைய விதைக்கணும், ஸ்தோத்திரம், களையை எடுக்கணும், தண்ணியை பாய்ச்சணும், மருந்தை போடணும், மாடு மேயாம பார்த்துக்கிடணும், பன்னி வராம பார்த்துக்கணும். எவ்வளவு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி அதை குருவி எடுக்காம அதை கொண்டு வந்து சமையம் அடிச்சு அந்த நெல்லை எடுத்து அதை அவிச்சு, ஸோ அதுக்கப்புறம் அரிசி ஆக்கி அதை கொண்டு வந்து சமைச்சு எடுத்து சாப்பிடணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஆனா ஆண்டவர் 40 வருஷம் அவங்க விதைக்காம அறுக்காம அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டு வந்தார். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட தேவனுக்கு இவங்க எப்படி இருந்தாங்களாம்? இது என்ன சாப்பாடு இது? எங்களுக்கு காடை வேண்டும். ஆண்டவர் காடையை காட்டினார். அல்லேலூயா. காடையை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்களில் பலவான்களுடைய பல்லுகளுக்கு இடையிலே இறைச்சி இருக்கும் பொழுதே வாதையினாலே செத்து போனாங்க. பறவை காய்ச்சல். அல்லேலூயா. எவ்வளவு மேன்மைங்க கர்த்தருடைய உணவு, எவ்வளவு விசேஷமானது. அதை அவர்கள் அற்பமா நினைச்சாங்க.
நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படிடா இதை அற்பமா நினைக்கிறாங்க. எனக்கு பிரியாணியே பிடிக்க மாட்டேங்குது வர வர. பிரியாணி நல்ல சாப்பாடு தானே, அல்லேலூயா. அப்பதான் யோசிச்சேன், இவங்களுக்கு அது சாப்பிட்டு சாப்பிட்டு என்னாச்சு 40 வருஷத்துல. ஆனாலும் அதுதான் அவங்களுக்கு உணவு கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அதை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளணும். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஸோ இந்த சோதனை, பாவம் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில வர வர அவங்க இருதயம் கடினப்பட்டு அவங்க எப்படி மாறினாங்கன்னா கீழ்ப்படியாதவர்களாய் மாறிவிட்டார்கள். பாருங்களேன், சில பேருடைய இருதயம் கடினமாயிடுச்சுன்னா, இப்போ என் மேல உங்க இருதயம் கடினமாச்சுன்னா, பிரதர் இங்க வாங்க அப்படின்னாலே என்ன பண்ண மாட்டீங்க நீங்க? அதுதான் கீழ்ப்படியாமை. புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் மேல் இவங்களுடைய இருதயம் எல்லாம் கடினப்பட்டதனால ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை, சொன்ன காரியங்களை இவங்க செய்யக்கூடாதபடிக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசியுங்கள். அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரராகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று சுதந்திரம் அடைவதில்லை என்பதை அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதா? தேவ கோபாக்கினை வரும். அல்லேலூயா. என்ன வருமா? தேவனுடைய கோபம். கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் கோபம் வரும். அந்த கோபம் அவர்களை வழியிலே பட்சித்து போடும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் பட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். அப்போஸ்தலர் 7:39 சொல்லுகிறது, நமக்கென்று ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம், நாம் எகிப்துக்கு திரும்புவோம் என்று இருதயத்திலே நினைத்தார்களாம். அல்லேலூயா. இருதயம் தாங்க பிரச்சனை. நல்லா கவனிங்க. எங்க ஸ்டார்ட் ஆகுது? எங்க ஸ்டார்ட்? இருதயம் தான் ஸ்டார்ட். நமக்கு ரத்தம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? எங்க ஸ்டார்ட் ஆகுது? ரத்தம் இருதயத்துல தான். சுத்திகரிப்பு எங்க உண்டாகிறது? இருதயம். இருதயம் செயல்படலைன்னா உயிர் போயிடும். மற்றது எதுவும் செயல்படலைனாலும் உயிர் இருக்கும். மூளை சாவு சொல்றாங்களா? மூளையே செத்து போச்சுனாலும் என்ன இருக்கும்? உயிர் இருக்கும். ஆனா இருதயத்தான் தான் முக்கியம். இந்த உள்ளம் தான், இந்த மனசாட்சி தான் முக்கியம். சகோதரனே, சகோதரியே, இந்த இருதயத்தை கடினப்படுத்தாத. கர்த்தருக்காக கீழ்ப்படுகிற இருதயமாக உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக கீழ்ப்படிவேன், கர்த்தருக்காக முழங்கால் படியிடுவேன், கர்த்தருக்காக ஜெபிப்பேன், கர்த்தருக்காக செயல்படுவேன், கர்த்தருக்காக என்று சொல்லி கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் உனக்குள்ள மாறட்டும். அல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட அப்படி வளங்க. என் பிள்ளை நான் சொல்றதெல்லாம் கேட்பான். எப்படி வளர்க்கணும் பிள்ளைய? அது சொல்றதை கேட்கவே கேட்காது, அவங்க அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வாயாடி அவங்க அம்மா மாதிரி சொல்லக்கூடாது. என் பிள்ளை கீழ்ப்படியும். நீங்க சொல்லி சொல்லி வளர்த்து பாருங்க, முரட்டாட்டம் பிடிக்கிற பிள்ளை கூட கீழ்ப்படுகிற பிள்ளையாய் மாறும். சாமுவேலை அவன் தாய் அப்படிதான் வளர்த்திருந்தா. அவன் கீழ்ப்படுகிற பிள்ளை. ஏலி எத்தனை முறை கூப்பிட்டாலும், ஏலி கூப்பிடல, ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு. ஆனா ஏலி கூப்பிட்டார் என்று சொல்லி ஓடி ஓடி போய் கேட்டான். கீழ்ப்படுகிற பிள்ளை. அந்த பிள்ளையை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். பெரியவங்களா இருந்தாலும் கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கீழ்ப்படியணும். வசனம் சொல்லுகிறது, மரணம் வரையிலும் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுத்தின தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு வாலிபன் சமீப காலத்துல என்னிடத்துல வந்து கேட்டான், நம்முடைய பிரான்ச் சர்ச், பாஸ்டர் நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், எனக்கு எதனா சொல்லுங்க, எனக்கு எதனா சொல்லுங்க. அப்போ அவனுக்கு சில காரியங்களை சொன்னேன். அதை செஞ்சு முடிச்சுட்டு, பாஸ்டர் நான் இந்த பைபிள் இந்த பகுதியெல்லாம் படிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும். பாருங்க, சில பிள்ளைகள் இப்படியும் இருக்கிறாங்க. கீழ்ப்படுகிற பிள்ளைகள், சொல்லுவதை செய்கிற பிள்ளைகள், வாண்டடா அவங்களே வந்து நாங்கள் என்ன செய்யணும். நீங்களும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்யணும். அல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க, என் கூட பேசுங்க, என்னை உணர்த்துங்க, என்னை நடத்துங்க. ஆமென். இப்ப நான் சொன்னதுனால மட்டும் இல்லை, நீங்க தினமும் கேளுங்க. நான் சொல்றேன், நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு கூட பேசுவார், நிச்சயம் உங்களை வழி நடத்துவார். காலையில ஜெபத்துல இதை கேளுங்க, நான் இன்னைக்கு என்ன செய்யணும், என் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், இந்த இடத்துல நான் என்ன செய்யணும். ஆண்டவர் அழகா உங்க கூட இருந்து வழி நடத்துவார்.
கீழ்ப்படுகிற இருதயத்தை தேவன் விரும்புகிறார். வாசிங்கள் எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26 27 வாசிங்க. நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. பாருங்க, நம்ம கடினமான இருதயம் உள்ளவர்கள் என்று ஆண்டவர் நம்மளை விட்டுவிட விரும்பவில்லை. நம்முடைய கடினமான இருதயத்தை நவமானம், நவம் என்றால் புதிய இருதயமாய் தேவன் மாற்றுகிறார். அதை சதையாய் மாற்றி கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. நல்லா இதை குறிச்சு வச்சுங்க. உங்க உள்ளத்துல எதை வைப்பார் ஆண்டவர்? என் ஆவியை அவருடைய ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும். உங்களை அந்த ஆவி எதுக்கு வச்சிருக்கிறாரா? பரிசுத்த ஆவி எதுக்கு வச்சிருக்காரு? கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொள்ளவும், என்னுடைய நியாயங்களை கைக்கொள்ளும்படி செய்யவும் பண்ணுவேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல? கடின இருதயம் உள்ளவனா நீ ரிஜெக்ட்னு அனுப்பிச்சிட மாட்டாரு. அந்த கடின இருதயத்தை சதையான இருதயமா மாத்தி அதுக்குள்ள தன்னுடைய ஆவியின் பிரசன்னத்தை வைத்து அவருக்கு கீழ்ப்படித்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார். எதுக்கு தெரியுமா? அவர் ராஜ்யத்துல அவருடைய இளைப்பாறுதலில் நீயும் நானும் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. சோ ஆண்டவர் அதை விரும்புகிறார். கடினமான இருதயம் கீழ்ப்படுகிற இருதயமாய் தேவன் மாற்றுகிறார். முதல்ல சொன்னேன், வழுவி போகிற இருதயம் உறுதியான இருதயமா மாறணும். ரெண்டாவது, கடினமான இருதயம், அது கீழ்ப்படியாத இருதயம். அந்த இருதயம் எப்படி மாறணும்னா கீழ்ப்படுகிற இருதயமாய் மாறணும். கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் உள்ளவர்கள் பூமியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, தேவ ராஜ்யத்தையும் அடைவார்கள். அல்லேலூயா. நிறைவாக பொல்லாத இருதயம். எபிரெயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. பொல்லாத இருதயம். சிலருடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னா பொல்லாத இருதயம். அதை எப்படி நம்ம அடையாளம் காணலாம்? இங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், நீங்கள் விசுவாசத்தை விட்டு அவிசுவாசிகளாய் மாறக்கூடிய அளவுக்கு உங்கள் இருதயத்தை கொண்டு போயிடாதீங்க. அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. சிலருடைய இருதயம் அப்படிப்பட்டதாய் மாறிவிட்டது. ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்கு, தேவனுக்கு, சபைக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிற அளவுக்கு துணிகரம், பொல்லாத இருதயமாய் மாறிவிட்டது. வாசியுங்களேன், என்னாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, இங்க 12 பேர் போய் அந்த வேவு பார்த்து வந்து சொல்றாங்க. 10 பேர் அப்போசிட்டா சொல்றாங்க, 2 பேர் நல்ல விதமா சொல்றாங்க. இதை கேட்ட ஜனங்கள் சொல்றாங்க, நம்ம எல்லாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி திரும்ப எகிப்துக்கே போயிடலாம். அல்லேலூயா. திரும்ப பாவ வாழ்க்கைக்கே போயிடலாம், திரும்ப குடிகாரனாவே போயிடலாம், திரும்ப விபச்சாரக்காரனாவே போயிடலாம், திரும்ப அநியாயக்காரனாவே போயிடலான்றான். ஆண்டவர் உன்னதமான ஸ்தோத்திரம் கானான் தேசத்தை வச்சிருக்கிறார். ரொம்ப கிட்ட வந்துட்டான். அல்லேலூயா. கிட்ட வந்துட்டு இங்க போகலாங்கிறான். அவ்வளவு பொல்லாத இருதயம். இவன் போறது மட்டும் இல்லாம ஜனங்களுடைய இருதயத்தையும் கெடுத்து குட்டி செவரா மாத்துறான். சில பேர் பார்த்துருக்கீங்களா? போறவன் தனியா போக மாட்டான். அல்லேலூயா. பல பேரை ஸ்தோத்திரம் பிரிச்சுட்டு தான் போவான். ஒரு கம்பெனி எனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா அந்த கம்பெனியில இருக்கிற வேலை செய்யற அத்தனை பேரையும் வெளியே அனுப்பிச்சிருவான். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில பொல்லாத இருதயம் வேண்டாம். கலக புத்தி, கலகம் பண்ணுகிற இருதயம். சோ வாசிங்களேன், சங்கீதம் 142 வாசிங்க. அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். அவங்க கூட்டம் கூடுறதெல்லாம் எதுக்குன்னா பொல்லாப்பை யோசிச்சு சண்டை பண்றதுக்கு தான். அவங்க மீட்டிங் அதுக்கு தான். கோராகின் புத்திரரை குறித்து வேதம் சொல்லுகிறது. மோசேக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய் பேசிக்கிட்டே இருந்தாங்க. கோராகினுடைய புத்திரர்கள், கோராகினுடைய குடும்பத்தார் எப்பொழுதும் அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. உங்களை தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரா? நீங்க தான் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவங்களா? ஏன் எங்களெல்லாம் யாரும் இல்லையா? இப்படி கலகத்தை ஏற்படுத்தியே கொண்டிருந்தான். ஒரு நாள் மோசே பார்த்தா ரொம்ப முடியல, முழங்கால் படியிட்டார். ஆண்டவரே, உலகத்துல இதுவரைக்கும் யாருக்கும் வராத ஒரு அழிவு இவங்களுக்கு வரணும். அந்த தண்டனையை பார்த்து இந்த ஜனங்கள்லாம் உமக்கு பயப்படணும்.
ஆண்டவர் சொன்னாரு, இந்த பூமி பிளக்கம், அந்த குடும்பம் உள்ள போகும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகள் எல்லாம் வெளியே வர சொல்லு. அப்படியே நடந்தது. பொல்லாத இருதயம், கலகம், சண்டையை மூட்டுறது தான் வேலை. பொல்லாத இருதயம், நீ பரலோகமே போக மாட்ட. யாரா இருந்தாலும் சண்டையை மூட்டி விடுறது, ஒன்றும் பாதியமா சொல்லி விடுறது. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விதத்துல ஆதாயம் தேடுறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த புத்தி எல்லாம் இங்க இருக்கக்கூடாது. பிசினஸின் ஆதாயம், அரசியல் ஆதாயம், ஸ்தோத்திரம். எந்த ஆதாயத்துக்காகவும் பொல்லாப்பை பிணைக்க கூடாது. பார்த்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா திடீரென்று அவங்களுடைய கட்சி ஆபீஸ்ல குண்டு வெடிக்கும். யாரா வச்சது? அவன் கட்சிக்காரனே வச்சு, அவனே வச்சு, ஸ்தோத்திரம், வேற ஒருத்தன் போட்டான்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்குறது. அல்லேலூயா. பொல்லாப்பை திணிக்க கூடாது. பொல்லாத இருதயம். இந்த கோராகினுடைய கூட்டம் அப்படிதான் செஞ்சாங்க. இன்னும் கூட உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், சாத்தான் பொல்லாததை செஞ்சதுனால்தான் தேவதூதனா இருந்தவன் சாத்தானா மாறினான். அல்லேலூயா. ஏசாயா 14:14 வாசிங்கள். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. உன் இருதயத்தில் சொன்னாயே. பாருங்க, அவன் இன்னும் எதையும் செய்யல. தேவதூதன் ஒன்னும் என்ன பண்ணல, ஒண்ணுமே செய்யல. தன் இருதயத்துல நினைச்சான், தவறானதை நினைச்சான். தேவனுக்கு மேல ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்த அந்த இடத்தை அவன் பெற்றுக்கொண்டு அவன் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு மேல போகணும்னு நினைச்சான் பாருங்க. ஆண்டவர் அவனை அங்கிருந்து கீழே தள்ளினார். அவன் தான் சாத்தானா மாறிட்டான். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையான சிந்தை வேண்டாம். இன்னைக்கு பாருங்க, சில பேர் வாயை திறந்தாலே பெருமை தான். குடும்ப பெருமை, அவங்க பெருமை, ஜாதி பெருமை, படிப்பு பெருமை, பண பெருமை, இதே பெருமை. உன் வாயினால ஆண்டவரை பெருமைப்படுத்தி பேசு. சபையில கேட்ட சாட்சியை பேசு, பைபிள்ல வாசிச்ச சத்தியத்தை பேசு, ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி பெருமைப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எங்க பாஸ்ட் தெரியுமா, எங்க சபை தெரியுமா? சபை பெருமை, பாஸ்ட் பெருமை இல்லை, சத்தியத்தின் பெருமையை பேசணும். அதையும் புரிஞ்சுக்கணும் நீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், பொல்லாத இருதயம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தேவராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இந்த கோராகினுடைய கூட்டத்துக்கு எப்பவுமே இதுதான் வேலை. கலகம் பண்றது தான் வேலை. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் ஜனங்களை திருப்புறது தான் வேலை. சத்தியத்துக்கு விரோதமாய் ஜனங்களை திருப்புறது தான் வேலை. ஆண்டவருக்கு விரோதமாய் ஜனங்களை திருப்புறது தான் வேலை. இதுதான் அவனுடைய வேலையே. இந்த பொல்லாத இருதயம் உள்ளவர்கள் தேவராஜ்யத்துக்கு போகல. பூமி பிளந்தது, உள்ள போனாங்க, மூடிக்கிச்சு பூமி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 47:10-11 வசனங்களை வாசியுங்கள். துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாய் இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். எப்படி? என்னை யாரும் பார்க்கல. உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் பெரிய அறிவாளி, நான் புத்திசாலி, என்னை விட அறிவாளி யாரும் கிடையாது. நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். பெருமை, பிசாச போல பெருமை. ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், தீங்கு உன்மேல் வரும். அது எங்கே இருந்து உதித்தது என்று நீ அறியாய். விக்கினம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடிதையாய் உண்டாகும் பால் கடிப்புக்கு உன்மேல் வரும். சடுதியான பால் கடிப்பு உன்மேல் வரும். அல்லேலூயா. என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரு பார்த்தாலும் என்னை யாரும் கேட்க முடியாது. என்னை யார் கேட்க முடியும்? என் வீட்டில் யாரும் கேட்க முடியுமா? என் சபையில யாரும் கேட்க முடியுமா? என் வேலையில யாரும் கேட்க முடியுமா? இப்படி திமிரு பிடிச்சு இருப்பீன்னா நீ தேவராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க தெளிவா போட்டிருக்கிறது, தான் என்கின்ற ஆணவம், தான் என்கின்ற எண்ணம். இந்த எண்ணம் நம்மை அழித்து விடும். இந்த பாபிலோனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், இதனாலே அந்த பாபிலோன் மேல் சடுதியான ஒரு அழிவு வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. சில பேர் ரொம்ப பேசுறாங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் கணக்குல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே உன் சிந்தை, உன் இருதயம், உன் உள்ளத்துல நீ நினைக்கிற இப்படிப்பட்ட பொல்லாங்கு இருக்குமானால் நீ தேவராஜ்யத்துல சேர மாட்டேன். உன் வாயை திறந்து பேசுறத குறிச்சு இங்க சொல்லலைங்க, உன் உள்ளத்துல. புரிஞ்சுக்கணும். எங்க?
உள்ளத்துல. நிறைய பேர் நம்ம உள்ளத்துல நினைக்கிற அத்தனையும் பேசுறது இல்லை. ஆமா தானே? ஆனா வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவு ஒரு நாள் வாயில வரும். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். மத்தேயு 5:28 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. எங்க? இருதயத்துல. நீங்க இதை தான் இன்னைக்கு நோட் பண்ணணும். இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், சொல்றோம்ல, வசனம் கூட சொல்றோம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ முகத்தை பார்த்துட்டு கூட சும்மா போயிடலாம், சகிச்சுக்கலாம். சில முகங்கள் நல்லா இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம், சகிச்சுக்கலாம். இருதயத்துல பார்த்தா எத்தனை கேடு இருக்குது தெரியுமா? ஆண்டவர் பார்க்கிறாரு. எதை பார்க்கிறாரு? கவனிங்க. இருதயத்துல ஒரு பெண்ணை தவறாய் பார்க்கும் பொழுது இருதயத்துல விபச்சாரம் பண்ணிட்ட. அப்ப இருதயம் கரைப்பட்டு விட்டுருது. சோ உள்ளான இருதயத்துல பொல்லாங்குக்கு இடம் கொடுக்காத. அதுதான் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரவேசத்தையும் உனக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறார். உன் இருதயம் கரைப்படாத இருதயமாயிருக்கணும். ஸ்தோத்திரம். மோசே ஸ்தோத்திரம், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். இன்னொருத்தர் மத்தேயு 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அவன் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. எத்தனை அருவருப்பு? 7 அருவருப்பு. இப்ப மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18, 19 வாசிங்க. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இது எங்கெல்லாம் எங்கிருந்து வருதா? இருதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து, மனசுல இருந்து. இங்கிருந்து வருகிற இதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும். வாய்க்குள்ள போற சாப்பாடு உன்னை தீட்டுப்படுத்தாது. அது அஜீர்ணமாச்சுன்னா சில பிரச்சனையோடு வெளியே வந்துடும். அது கதையை விட்டுருங்க. ஆனா இந்த 7 அருவருப்புகள் உன் இருதயத்திலிருந்து வருமானால் உன் இருதயம் பொல்லாத இருதயம். இந்த பொல்லாத இருதயம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த பொல்லாத இருதயம் உள்ளவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே சகோதரனே, சகோதரியே, உன் இருதயம் சுத்தமான இருதயமாய் மாறணும். அல்லேலூயா. ஆண்டு அழகாய் சொல்லுகிறார் பாருங்க, நம்ம இருதயத்தை அவர் சுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸோ இருதயம் தான் ரத்தத்தை சுத்தப்படுத்துது. ஆனா அந்த இருதயத்தையே சுத்தப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆர்சிக்காரங்களாம் சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு பேர் இருதய ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசியுங்கள். பிரைஸ்ல லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். பாருங்க, நல்ல மனுஷனுடைய இருதயத்துல நல்லது இருக்குமா, அதை எடுத்து காட்டுவானா? கெட்ட பொல்லாத மனுஷனுடைய இருதயத்துல என்ன இருக்குமா? சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்றீங்க, நீங்க நல்லவங்க. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கும்? பால், தண்ணி. எடுத்தோடனே பால் ஊற்றிடுறீங்க. பால், தண்ணி, ஜூஸ் இப்படி இருக்கும். ஒரு கெட்டவனா இருக்கீங்க, திறந்தவனா என்ன இருக்கான்? மதுபானம் தான் இருக்கும். சரி, பீரோவை திறக்கிறீங்க. நல்லவன் வீட்டில் பீரோவில் என்ன இருக்கும்? பணம். ஒருத்தர் கூட பைபிள் வைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் பீரோவில். சரி, ஓகே, சூப்பர். ஸோ அப்போ நல்லவைகள் எல்லாம் இருக்கும். அவனுடைய அலமாரிகள், அவனுடைய பீரோக்கள், அவனுடைய எல்லா இடத்துலையும் நல்லது இருக்கும். கெட்டவன் வீட்டில், பொல்லாதவன் வீட்டில், ரவுடி வீட்டில், பொறுக்கி வீட்டில், நீ நல்லவனா இருந்தா உனக்குள்ள இருக்கிற நல்லதை எடுத்து பேசுவ. நீ கெட்டவனா இருந்தா உனக்குள்ள இருக்கிற கெட்டதை தான் எடுத்து பேசுவ.
சில பேர் உதாரணத்துக்கு வேத சம்பவங்களை, வேத வசனங்களை, வேதத்தில் இருக்கிற கேரக்டரை பேசுவாங்க. சில பேர் சினிமாவில் இருக்கிறத பேசுவான். சில பேர் அரசியல் இருக்கிறத பேசுவான். சில பேர் படித்த புத்தகத்திலேருந்து பேசுவான். உனக்குள்ள என்ன இருக்குதோ அதை தான் நீ எடுத்து என்ன பண்ண முடியும்? நீ நல்லவனா இருந்தா உன் வாய் தான் அதை காட்டி கொடுக்கும். அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். அந்த கனி எது தெரியுமா? உன் வாயின் வார்த்தை. அல்லேலூயா. நீ சர்ச்சில் வந்து அல்லேலியா சொல்ற வார்த்தை இல்ல. ஒருத்தர் அழகா சொன்னாரு, ஒரு நல்ல கிறிஸ்துவன் தன் வீட்டிலே கிறிஸ்துவனாய் நடந்து கொள்ள வேண்டும். அத்தனை பேருக்கு புரிஞ்சுது? வீட்டை தவிர எந்த இடத்திலும் கிறிஸ்துவனாய் நடந்து கொள்ளுகிறவன் உண்மையான கிறிஸ்துவன் அல்ல. எங்க நடந்துக்கணும்? வீட்டில் நட. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலும் நம்ம கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக மாற வேண்டும். பாருங்க, கவனிங்க. பொல்லாத இருதயம் உள்ளவன் பிரவேசிக்க முடியாது. அவனுக்கு அழிவு வந்துடும், தண்டனை வந்துடும், அழிவு போயிடும். அந்த கோராகினுடைய குடும்பத்தார் அந்த அக்னிக்குள்ளாக போவது ஒரு நரகத்தை போல காண்பிக்கப்படுகிறது. ஆனா இங்க ஆண்டு சொல்றார், உன் இருதயத்தை எப்படி மாத்துறாரா? நல்ல இருதயம். ஆமென் சொல்லுங்களேன். ஸோ நல்ல இருதயத்துக்கு என்னென்ன கொஞ்சம் வேகமாக நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 37:31. ஏசாயா 51:7 எடுத்துக்கொள்ளுங்க. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. எங்க இருக்குமா? இருதயத்தில் இருக்கிறது. தேவன் அருளிய வசனம் இருதயத்தில் இருக்கும். அவன் நடைகள் ஒன்றும் பிசுகுவதே கிடையாது. அல்லேலூயா. இனி நம்முடைய இருதயம் நல்ல இருதயமா மாறணும்னா நம்முடைய இருதயத்துல என்ன வரணுமா? வசனம் வரணும். எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு வேத பாரகன், வேதத்தை வாசிக்கிறவன். அவன் இருதயம் வேத வசனத்தினால் பக்குவப்பட்டிருந்தது. சோ பக்குவப்பட்ட நிலம் கடைசியா நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நல்ல நிலம் எதுனா பக்குவப்பட்ட நிலம். அல்லேலூயா. கடின நிலம் பார்த்தோம். ரெண்டாவது என்ன நிலம் பார்த்தோம்? வழிவு போகிற நிலம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கடினமான நிலம். மூன்றாவது பொல்லாத நிலம். பொல்லாத நிலம் தான் முள்ளும் குறுக்குமாக வளர்ந்திருக்கும். மார்க்கில் போடப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் வளர்ந்து வர சொல்ல உலக மயக்கம், உலகத்தின் ஐஸ்வர்யம், இது எல்லாம் மேலேயும் ஆசை போய் அது முள்ளா வந்து அந்த வசனம் பலன் கொடுக்காதபடிக்கு அழிச்சு போட்டுரும். அதுதான் பொல்லாத இருதயம். ஆனா நல்ல இருதயம் எது தெரியுமா? பண்படுத்தப்பட்ட நிலம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்க 51:7 ஏசாயா. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலோ. பாருங்க, நீதியை அறிந்தவர்கள், இருதயத்திலே வசனங்களை பதித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இன்னும் கூட நம்ம பார்ப்போம் என்றால் மத்தேயு 5:8 இப்படியாக சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மார்க் 4:4-20 வரைக்கும் நான் முதல்ல சொன்னேன். அந்த நல்ல நிலம் எப்படி இருக்குமா? பண்படுத்தப்பட்டிருக்குமா? அதுல விதைய போடும் போது அந்த 19-20 மட்டும் வாசிங்களேன். விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். அல்லேலூயா. சோதரம். சகோதரனே, சகோதரியே, உன் இருதயம் நல்ல இருதயமா இருக்குமானால் தேவனுடைய வசனம் 30, 60, 100 பலன் கொடுக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஸ்தோத்திரம். வழுவி போகிற இருதயம் வேண்டாம், உறுதியான இருதயம் வேண்டும். கடினமான இருதயம் வேண்டாம், கீழ்ப்படுகிற இருதயம் வேண்டும். பொல்லாத இருதயம் வேண்டாம், நல்ல இருதயம் வேண்டும். அவர்கள்தான் தேவனை தரிசிக்கும்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள்.